श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம். मनप्रसादः सौम्यत्वं मौनमात्मविनिग्रहः भावसंशुद्धिर् इत्येतत् तपोमानसमुच्यते. मनप्रसादः सौम्यत्वं मौनमात्मविनिग्रहः भावसंशुद्धिर् इत्येतत् தபோமானசமுच्यते. மனசால் செய்யக்கூடிய தவம் என்னது அப்படின்னு அடுத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். மனப்பிரசாதா, பிரசாதம் என்ன சொன்னால் எப்போவுமே தெளிவு, அதாவது குற்றங்கள் நீக்கியது, அதுதான் பிரசாதம். இப்போ நம்ம சொன்னோம், சென்ற ஸ்லோகத்தில் சொன்னோம், சாதம் என்ன சொன்னால் சாதாரணமாக பண்ணுற சாதம், அது பெருமாளுக்கு கொடுத்த பிறகு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டா அது பிரசாதம் ஆகும். எப்படி ஆகும்னு கேட்டால் அதில் இருக்கிற குறைகள், அதில் இருக்க வாண்டாததெல்லாம் சுவாமி நீக்கிட்டு அதை சுத்தப்படுத்தி விடுவார் அவருடைய என்ன திருக்கடாட்சத்தினால். அப்படின்னு அந்த கட்டாட்சம் கிடச்ச உடனே சாதாரண சாப்பாடு, சாதாரண சாதம் பிரசாதமாக மாறுறது. அதுபோல் மனப்பிரசாத அப்படின்னு என்ன, தெளிவு, சுத்தப்படுத்துறது அப்படின்னு அந்த மாதிரி வரைச்சே மனப்பிரசாதக, மனத்தில் தெளிவு. அதுக்கப்புறம் சௌமியத்துவம், அன்புடைமை, அன்பாக பழகுதல். அன்பாக பழகணும்னு சொன்னால் சொல்ல வந்த வார்த்தைகளை, சொல்லக்கூடிய செய்திகளை சிறப்பாகவும் விசுவாசமாகவும் ஏற்புடையதாகவும் சொல்லுவது. அப்புறம் மௌனம், ஏற்புடைய இடத்துல தெளிவாக பேசிக்கலாம், தேவையில்லாத இடத்துல நிச்சயமாக மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். பிறகு ஆத்ம வினிகிரக, தன்னடக்கம், பாவசம்சுத்திகி, பரிசுத்தமான நோக்கம். எதை செய்வதாக இருந்தாலும் அந்த நோக்கத்தில் தெளிவு இருக்க வேண்டும், நோக்கத்தில் உண்மை இருக்க வேண்டும், நோக்கத்தில் சிறப்பு இருக்க வேண்டும், அதில் கல்மஷம் கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்ன, பாவசம்சுத்தி, தன்னடக்கம். இதெல்லாம் நம்ம செய்கிறோம். வி ஆர் ஒன்லி a tool in his hand. அதாவது இறைவனுடைய பெருமானுடைய கைகளில் நாம் ஒரு சாதாரண கருவி தான். நம்மளுக்காக எதுவும் சிறப்பாக செய்கிறத காட்டிலும் பகவத் அனுகிரகம், ஆச்சாரிய கிருபை, இது ரெண்டும் இருந்தால் அந்த வேலையை நம்ம ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அதனால்தான் இது சிறப்பாக வந்துருக்குது, வருது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை வளர்த்துக்கணும். பாவசம்சுத்தியோட பரிசுத்தமான நோக்கம். இதி ஏதத்து, இந்த இவை அனைத்தும் மானசம் தபஹா, மனத்தார் செய்யப்படும் தவம் என்று கூறப்படுகிறது. உஷ்யதே, மனதினால் செய்யக்கூடிய தவம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், உண்மையாகவும் நேர்மையாகவும் தெளிவாகவும் செய்ய வந்த காரியத்தை என்ன லகுவாகவும் செய்ய பழகணும். ஒரு விஷயத்தை ஒருத்தர் லகுவாக செய்யணும் என்ன சொன்னால் அது செய்து செய்து பழக்கப்பட்டு அதில் ஒரு தெளிவு இருக்கும். அதனால் அப்படி ஒரு தெளிவு கிடைத்த வேலையை செய்யும்பொழுது அது மனத்தினால் செய்யக்கூடிய தவமாக மாறும். அதே நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல சிறப்பாக பேசி செய்திகளை புரிய வைக்க வேண்டும். பேச வேண்டாம், இந்த இடத்துல நம்மளுடைய கருத்துக்கள் ஏற்புடையது இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவசியம் அந்த இடத்துல என்ன பண்ணோம், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் அன்புடைமை, எல்லாரோடனும் அன்போடு இருக்க வேண்டும். அன்புடற்கு என்ன கிடையாது, அதற்கு ஒரு தடையெல்லாம் கிடையாது. அதனால் பரிவு, பாசம், பெரியவர்களிடத்திலே பரிவு, சிறிய குழந்தைகளிடத்திலே பாசம் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் கலந்து, அதாவது அன்புடைமை என்பது அதுக்கு என்னெல்லாம் ஒரு பொருள் அப்படின்னு கேட்டால் முதல்ல எல்லாரோடையும் பரிவாக இருக்கணும், பெரியவங்களோட மரியாதையாக இருக்கணும், மரியாதை கலந்த அன்பு இருக்கணும், சின்ன குழந்தைகள்கிட்ட பரிவு கலந்த பாசமும் இருக்கணும். நம்மளுடைய நம்ம ஒத்த வயது உடையவர்கள் இருக்கிறதுல என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும், மரியாதையாக இருக்கணும். ஆனால் இங்கே பரிவு இருக்கிறதுன்றது ஹியர் இட் கம்ஸ் அண்டர் ரெஸ்பெக்ட் கேட்டகரி, அதாவது மரியாதையுடன் கூடிய அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இந்த அன்புடைமை இவை அனைத்தும் என்ன பண்ணோம், இது ஏதத்து, இவை அனைத்தும் மனதால் செய்யப்படும் தவம் அப்படின்னு. அப்போ பாவசம்சுத்தி அப்படின்றத சென்ற பதிவில் கூட சொல்லி காமிச்சோம். மனம் என்பது சிறப்பாக இருக்க வேண்டும். அதில் என்ன இருக்கிற குற்றம், பாவசம்சுத்தின்ற வார்த்தையே என்ன, மனதில் தெளிவு அப்படின்றது. அதில் எந்த விதமான குற்றம், இது ஒரு கல்மிஷமாக மனசில் வச்சுக்கிறது, இங்கே போகிறோம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு உள்ளுணர்வை வளர்த்துக்கிண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை செய்கிறது, அது ஏற்புடையது அன்று.
நம்ம பொதுவாக இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம். இது செய்தால் இதெல்லாம் என்ன பண்ண வேண்டியது? இதில் என்ன அபயா கண்ணதுக்க அப்பலா காங்ஷபிர் அப்படின்னு சென்ற ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்தார். அப்படி என்னாச்சு? அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத யோசிக்காமையே நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்யணும். அதில் என்ன கிடையாது, வெறுப்பும் இல்லை. நம்மளுக்கு செய்ய சொல்லியிருக்கு, அனுமதி இருக்குது. அதனால் இதில் நம்ம முனைந்திருக்கிறோம். இந்த முனைந்திருக்கிற செயலை முடிச்சுக்கிறோம், தொடர்ந்து செய்து அதை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு இருக்கணும். அதுபோல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனத்தில் எந்த விதமான குற்றமும் குறைபாடும் தூசும் படியாமல் இருந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது அது என்ன இருக்கு? மனத்தார் மானசம் தப உஷ்சதே அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக என்ன சொல்கிறதுக்கு இருக்காருன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.